செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தமிழக அரசு நிதியில் இருந்து 6.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகள் முழுமை அடையாமல் பாதியில் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த ஏரி சீரமைப்பு பணியை கண்காணிக்கவில்லை என்று விமர்சிக்கப்பட்டது. இதனையடுத்து கூடுவாஞ்சேரி ஏரியில் திடீரென ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பணிகள் பாதியிலேயே நின்றிருப்பதைக் கண்டு கோபம் கொண்ட அவர் ஒப்பந்ததாரரை கடிந்து கொண்டு தவறுகளை சரி செய்ய உத்தரவிட்டார். கல்லு பதியறதுலாம் வந்து கரெக்டாக பதியணும். அதை எடுத்து இப்போ 3 months தான் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து 3 months தான் ஆச்சு ஒர்க்கு முடிஞ்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப அன்னிவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே இதில் வந்து தடலாம் வந்து வெளில போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணுறது நீட்டாக பண்ணணும். சும்மா ஏதோ நமக்கு பேருக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க நடுவில் வந்து எல்லாம் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீட்னஸ் ஆஃப் த ஒர்க்கே சாரோட இது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் த டேங்க் நீங்கள் தான். WRD வந்து நீங்கள் தான் ஓனர்ஷிப் ஆஃப் த டேங்க் ரைட்டு. பட் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேட்டிங் அதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி கொடுக்கலாம். முனிசிபாலிட்டி கொடுக்கலாம். அங்கேயும் சிட்லப்பாக்கத்தில் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.